வெங்காயம் பட்டை வகைகள் வெங்காயம் தீய போகிறது. தக்காளி எடுங்க. தக்காளி எங்கப்பா? எண்ணெய் பிரியாணி செய்யலாம் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்களே வாங்கின பொருள் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருது. தீஞ்சு போச்சுனானோ. சுத்தமான நாட்டு தக்காளி. சுத்தமான கல் உப்பு. பச்சை மிளகாய். சுத்தமான நாட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட். வீடியோ சுத்தமான புதினா. அடுப்பு ஏரியில சுத்தமான சிக்கன். நாட்டு சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன். அடுப்பு எரியிலே மிளகாத்தூள் வேறியா? மாஸ்டர் சொல்லிட்டாரு பாரு, கேளுங்க. உப்பு தெரு வரைக்கும் கலக்கு. எப்படி இருக்கு லட்சுமணன்? வாய்க்குள்ள தான் தண்ணி விடுவோம் பைக். கொதிக்குது, பிரியாணி கொதிக்குது. கரம் மசாலாம் பத்தலை போடுகிறோம். மிளகாவும் பத்தலை போடுகிறோம். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருல. நீ கம்முன்னு இருல. பிரியாணி மசாலா கொதிக்குது. அரிசி போடலையாடா? கொதிச்சிச்சு. நம்ம கறி வந்து இப்ப எப்படி எந்த பதத்து இருக்குன்னு பாத்துட்டோம். இப்ப வந்து அரிசி போட போறோம். சீரக சம்பா அரிசி. தண்ணி 10 நாள் ஒரு டம்ளர் சேர்த்து கொண்டு இருக்கிறோம். சுத்தமான ரம்பா அரிசி. சாரி, சம்பா அரிசி. சம்பவம் பண்ற அரிசி. தண்ணி சரியா போகணும். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்க ஒரு வழியா நம்ம பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இப்பதான் பார்த்தா குண்டாவில் எரிஞ்சின்னு இருக்கு பிரியாணி. பிரியாணி குண்டா நம்ம அடுப்புல வச்சு எல்லாம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ பிரியாணி வெந்துச்சா இல்லையான்னு பார்த்தா முடிஞ்சது கதை. நம்ம போய் சாப்பிட வேண்டியதுதான் வேலையே.
சாப்பிட்டா நான் சாப்பிட்டே முடியாது அம்மா வலிக்கும்